ஸ்டாலின் வந்து கவிச்சின்றாரு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து சேப்பாக்கம் தொகுதியில் நின்னாரு. அவர் எதை காட்டி அவர் நின்னாரு? அவர் ஸ்டாலின் தோத்துட்டாரு. ஆனால் அவங்க விரக்தியெல்லாம் பேசிட்டாங்க. இது ஒரு மாதம் தான் வந்திருக்காரு. விஜய்ன்ற ஒரு பேர் விசில், இது ரெண்டுக்காக தான் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டாலின் எவ்வளோ பெரிய ஆள், அவரை பார்த்து போடலாங்க. அவங்க ஆட்சி சரியில்லைன்றதுனால தான் விஜய்க்கு போடுறாங்க. 2500 கொடுக்கலன்னா நீங்கள் போன உடனே 2500 தான். இப்போ தானே ஆட்சி கொடுத்துருக்காரு. எடுத்த உடனே வாங்க எல்லாரும் சாயங்காலம் வாங்க வரிசையாக வாங்கலாம் 2500 கொடுப்பாரு. ஒரு மாதம் தான் ஆகுது. ஒரு மாதத்துலேயே வந்து காலையில் கல்யாணம் பண்ணிட்டு மத்தியானம் சாப்பாடு போட்டு சாயங்காலம் பிள்ளை வரலையா அப்படின்னு கேட்குறாரு. திருமாவளவன் வந்து 40 வருஷமா டிஎம் கிடக்குறாரு. மன்னியரசுன்னு சொல்லிட்டு இப்போ அமைச்சர் பதவி கொடுக்குறாரு. இதே டிஎம் கால கொடுப்பாங்களா? இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வாடா தம்பின்னு தோல்பொருளில் கை போட்டார். இப்போ வந்துட்ட பிறகு எதிரியாக பார்க்குறாரு. தமிழன் இவர் மட்டும் தான் தமிழனா, மற்ற யாரும் தமிழன் இல்லையா? எல்லாம் தமிழன் தான். நீ தான் தமிழன், நான் என்ன இந்திக்காரனா? இப்போ அந்த குதிரை பேரன்றது வந்து இப்போ இவங்க இப்போதான் வந்து நாங்கள் ஆட்சிக்கு குதிரை பேரம் என்னன்னே தெரியாது. அது முன்னாடியே வந்து அப்போ அந்த குதிரை பேரத்தை யார் பேசி யார் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு நல்லது நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு வேஸ்ட்டாக அங்கே ஓட்டு போட்டு இது பண்ணுறதுக்கு இங்கே வந்துடலாம், இவங்க கூட சேர்ந்தா எதாவது நல்லது பண்ண முடியல அப்படின்ற ஒரு தாட்லையும் வரலாம். அப்படி அவங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சி வந்தாங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவரே சொல்லிட்டார் மேடையில், யாராக இருந்தாலும் ஒன்று தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க யாரை? விஜய். இது நத்திட்டு குதிரை பேர் நோட்டத ஹார்ஸ் ராய், சரியா? அவர் 106+1. இது ஒரு ஹனிமூன் பீரியட் தான். அது கொஞ்சம் கூட தாண்டி போகும்போது தான் எப்படி வரும் எல்லாமே கிளியரா தெரியும். ஒரு 6 மாதம் ஒரு 8 மாதம் டைம் போனால் அது ரிசல்ட் தெரியும். உடனே பண்ண முடியாதுங்களே. இப்போ இன்னும் 5 வருஷம் இருக்கு, 1 மாதம் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக 5 வருஷத்தில் அவங்களே எதுவும் பண்ண முடியல. இவர் ஒரே மாதத்தில் பண்ண முடியுமா? இருக்கிற பிரச்சனைலாம் என்னன்னு பார்த்துட்டு தான் அதுக்கு இது பண்ண முடியும். ஸோ டைம் எடுக்கும் தான் யாராக இருந்தாலும். ஆக்சுவலாக நானும் ஒரு விவசாயி சார். விவசாயிகளுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதியை கவர்ந்து பண்ணல. விவசாயிகள் எல்லாருமே இப்போல்லாம் வீதிக்கு வந்து போராடுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாருங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுனால நல்ல ஒரு இமேஜ் இருக்கும். அது செய்யலை, அவ்வளோ. தமிழக வரலாற்றிலே வந்து ஒரு பேட்டி கொடுக்காத ஒரு முதல்வர். நல்லா கொடு. ஏன்னா விஜயகாந்த் ஒரு ஆளை வந்து ஒரு டம்மி ஆகிறாங்க. நியூஸில் போட்டு அவரை போட்டு டம்மி ஆகிறதுனால இவர் ப்ரெஸ்ஸே வேணான்றாரு. நான் அறிவிக்க கொடுக்குறேன், நீ வேணா போட்டு பார்த்து காட்டிக்கோ, நான் எதுக்கு இன்னும் வந்து பார்க்கணும். ஆனால் இவர் ஒரு பிரபலமான ஒரு நடிகர். எல்லா மக்களையும் தோழர்னு சொல்லி ஒரு இது அண்ணன்டா தம்பிண்டான்றாரு. ஆனால் அவர் மாட்டுனாலேயே இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே அவர் வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அப்படின்னும் போது அவரை நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆட்சி நல்லபடியாக நடக்குது தான் தெரியுது. நான் கேரளா தான். ஆனால் இங்கே வரும்போது நம்ம சினிமா வேலைக்காக தான் இங்கே இருந்துட்டேன். வரும்போது பார்க்கும்போது எல்லாமே ஒரு ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறோம். நல்லா ஒரு பாசிட்டிவாக தான் ஃபீல் பண்ணுறோம். சினிமா நானும் விஜயோட பெரிய ஒரு ஃபேன். கேரளாவில் நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. ஆனால் வந்து பொலிட்டிக்ஸ் வரைக்கும் அது வந்து டிஃப்ரெண்ட். அது மக்களுக்காகனா டெடிகேட் பண்ண வேண்டியதுதான். ஸோ அதனால அவர் இப்போ வந்து எல்லாம் முடிவெடுத்ததுக்கு நம்ம ஒரு இது இருக்கு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அவர்கிட்ட. அவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பசங்க எல்லாரையும் ரீல்ஸ் பார்த்தோன்னு சொல்றீங்களா, நியூஸ் பார்க்க வச்சுக்கிறாரு. டெய்லி அவர் எப்படி வண்டியில போறாரு, எங்க வராரு, என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எங்களை பார்க்க வச்சுக்கிறாரு. இதே பெரிய விஷயம். நியூஸ்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம், அவர் கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் இந்த அபிஷேகம் நீ தேட்டரில் போய் விசில் வச்சுன்னு அதை பண்ணுறேன். எங்களை அரசியல் பேச வைக்கிறாருல்ல, பேச வச்சுட்டாரு. அதே போதும், அவ்வளோதான். அதுலேயே அவர் வின் பண்ணிட்டாரு. அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. அவருக்கு ஒரு விஷயம் இருக்கு. அவருக்கு ஒரு விஷயம், இது முன்னாடி பண்ற மாதிரி வரக்கூடாது, இது இப்படியே வேற மாதிரி வரதுக்கு ஒரு முடிவு எடுத்துனா அப்படியே முடிவு எடுக்கும் போது இருக்க மக்களுக்கும் நல்லா வரும். அப்படியே நல்லா வர மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும். ஏன்னா சேஞ்ச் எப்படும் நல்லதுதான், அது பாசிட்டிவ் தான். எல்லாம் நல்லா செய்யணும். ஒரு மாதத்தில் நல்லதுதான் செய்ய முடியாது. ஒரு 5 வருஷம் செய்யலை, ஒரு மாதம் தானே வந்திருக்காரு. செய்யட்டும், நல்லா செய்யணும். இளைஞர்களுக்கு நல்லா வாய்ப்பு கொடுக்கணும். அது குறிப்பாக பெண்களுக்கு நல்லா செய்யணும். பெண்கள் பாதுகாப்பு தான் முக்கியம். ஃபியூச்சரில் தான் தெரியும் ஒன்று எது. இதுவரையும் நல்லா இருக்கு, நிறைய ஸ்டெப் எடுக்கிறாங்க, எதிர்பார்க்கலாம். தினசரி முக்கிய செய்திகள் மற்றும் அப்டேட்களுக்கு டிஎன் வயர் நியூஸ் சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.